ஓம் சாய்ராம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணம் சேர்க்க இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட வீட்டோட நிலைவாசலில் வைங்க. பல கோடீஸ்வரர்கள் தங்கள் வீட்டில் செல்வத்தை சேர்ப்பதற்காக செய்யக்கூடிய இந்த ரகசிய பரிகாரம் தாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு வீட்டிற்கு நன்மை தீமையோ சரி, அது அந்த வீட்டோட நிலைவாசல் வழியாக தாங்க வரும். ஏன்னா அந்த வீட்டோட தலைவாசல் அப்படிங்கிற இந்த நிலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் வாழக்கூடிய வாசலுங்க. உங்க வீட்டுக்கு நல்லது மட்டுமே வரணும், பணம் பல வழியிலிருந்து வரணும், வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகணும், வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட வீட்டில் வந்து நிலைவாசலில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கட்டி வையுங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சாவே போதுங்க. இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும், உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ்வீர்கள். எந்தவித எதிர்மறை சக்திகளும் வீட்டிற்குள் வராது. தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் குடியேறும், பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. சரிங்க. ஏன்னா இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டாவே போதும். மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற்று உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. சரிங்களா? முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பரிகாரத்தை 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்தாலே போதும். முடிந்த அளவு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நான் டைமிங் வந்து வீடியோவில் போடுறேன். அந்த நேரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சிறப்பை வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த பரிகாரத்தை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சிவப்பு நிற துணி வேணுங்க. சரிங்களா? புது துணியாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய நிறம்ங்க. இந்த சிவப்பு நிறமானது வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உடையதாக கருதப்படுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு உடையாத 5 கிராம்பு. அதாவது கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், மேலே ஒரு ரவுண்டாக இருக்கும், அது கீழே வந்து ஒரு காம்புமா இருக்கும். இது எல்லாமே அப்படி முழுமையாக இருக்கும் மாதிரி ஒரு 5 கிராம்பு வந்து கண்டிப்பாக வேண்டும். இந்த 5ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய எண்ணிக்கையாக திகழ்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டை, சின்ன சின்ன பட்டையாக இருந்தாலும் சரி 3 பட்டை, அதுக்கடுத்து 2 துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். சரிங்களா? இந்த கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நறுமணம் மிகுந்த பொருட்களாக இருக்கும். ஏன்னா நறுமணம் மிகுந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள், மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த சிவப்பு நிற துணியை வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி 5 கிராம்பு, 3 பட்டை, 2 துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மூட்டையை வந்து ஒரு பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும். நல்லா கவனிங்க, பச்சை நிற நூலால் கட்டணும். எதுக்காக பச்சை நிற நூல் அப்படின்னா பச்சை நிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுக்குரிய அம்சமாக கருதப்படுகிறது. அப்படி உங்ககிட்ட பச்சை நிற நூல் இல்லைன்னா நீங்க மஞ்சள் நிற நூலை கூட பயன்படுத்தலாம். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய நூலாக திகழும். சரிங்களா? இப்படி நீங்க இந்த மூட்டையை கட்டிட்டு உங்க வீட்டில் வந்து உங்க பூஜையில் வைத்து விட்டு உங்க குலதெய்வத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டு பூஜையில் கூடிய எல்லா தெய்வங்களும் மனதார வேண்டிக் கொண்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை உங்களுடைய வீட்டோட நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக கட்ட வேண்டும். சரிங்களா? ஒரு ஆணி அடிச்சுட்டு, அதாவது நிலவாசலுக்கு மேலே, சரிங்களா, வெளிப்புறமாக கட்ட வேண்டும். நிலவாசல் எப்பவும் ஆணி அடிக்காதீங்க, அது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஆணி அடிச்சுட்டு இதை வந்து கட்டி வச்சுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணா, நீங்கள் தினமும் வீட்டில் வந்து பூஜை செய்யும்போது ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காட்டுவீங்களா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஊதுபத்தி சாம்பிராணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம்லாம் காட்டினாங்க. இதை மட்டும் செஞ்சாலே போதும். இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து பல பணக்காரர்கள் சூட்சமமான ரகசியமான முறையில் இதை செய்து மகாலட்சுமி தாயோட முழுமையான அருளை பெற்று மிகப்பெரிய அளவில் பணம் சேர்க்கிறாங்க. அந்த ரகசியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணம் சேருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.